ஹாய், இன்னைக்கு வந்து ஃபுல் பாடி ஒயிட்டனிங் பேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஒயிட்டனிங்க்கு மட்டும் கிடையாது, வேறு லெவலில் ஸ்கின் வந்து க்ளோ பண்ணும். சூப்பரான ஒரு கொலாஜன் பேக் கூட. நம்மளோட ஸ்கின்ல உள்ள எலாஸ்டிசிட்டியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்மளை ரொம்ப நாள் எங்கே வச்சுக்கிற ஒரு சூப்பரான பேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பேக். இதை பற்றி வேறு எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களே எனக்கு சொல்லுங்கள். இந்த ஒரு சூப்பரான பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம். சாதம் வடித்த கஞ்சி. இதை பாட்டி காலத்துலேருந்து நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுக்கு ஹேர் வந்து ஸ்மூத்தாக நல்லா திக்காக வளரணுன்னா அந்த சாதம் கஞ்சியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக அவ்வளோ கிளாஸியாக இருக்கணும்னா இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பாட்டி காலத்துலேருந்தே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் அரிசியை ஊற வச்சு அந்த ரைஸ் வாட்டர் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது சாதத்தை நல்லா வடித்து அதோட நம்ம வடிகட்டுவோம் இல்லையா, அந்த கஞ்சி தான் நம்ம எடுத்திருக்கேன். நான் ஒரு 1 hour மட்டும் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு சூப்பரான நேச்சுரல் கிளென்சர். ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது எப்போதுமே இந்த அரிசி கஞ்சி வந்து ஸ்கின்னுக்கு சூப்பராக வேலை செய்யும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்கின்னை வந்து நல்லா எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மினிமைஸ் ஆகிடும், நார்மல் ஆகிடும் ஸ்கின்னு. அந்த அளவுக்கு இந்த ரைஸ் கஞ்சி வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். ஸ்கின்னே ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இது வந்து சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட். பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தாலும் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் ஸ்கின் லைட்டனிங்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அரிசி அப்படின்னாலே ஸ்கின் லைட்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணும், நல்லா கிளென்ஸ் பண்ணும். அரிசி கஞ்சி நம்மளோட ஸ்கின்னை வந்து சரி பண்ணுறதுல ஒரு வேறு லெவல் இன்க்ரீடியண்ட். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். அதுவும் இந்த 2 கிளென்சரும் சேரும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும், டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் லைட்டனிங் வந்து ஆகும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னா ஹனி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்ல சாத கஞ்சியை வளவளப்பாக தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு மாய்ஸ்சர் இருக்கனால நீங்கள் வந்து ஹனி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களாம் ஹனியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்கின் வந்து வேறு லெவலில் மாய்ஸ்சர் அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பேக்கு. நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கும் கைக்கு மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டோட்டல் பாடிக்குமே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி கஞ்சி வந்து நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். ஒரு தடவை நம்ம இது பண்ணோம்னா வீக்லி ஒன்ஸ் அது இது நம்ம தாராளமாக ஃபுல் பாடிக்குமே ட்ரை பண்ணலாம். ஃபுல் பாடியுமே ஒரு ரிப்பேர் பண்ணி சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக ஷைனிங்காக ஆக்கும் இந்த அரிசி கஞ்சி பேக்கு. இது கூட நான் இதை வந்து ஒரு ஃபேஷியலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஃபேஷியலாக வேணும்னு நினச்சிங்கன்னா டோட்டல் பாடிக்குமே வீக்லி ஒன்ஸ் இது கூட 1 ஸ்பூன் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ண போகும்போது அரிசி மாவு போட்டு ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே பண்ணிட்டிங்கன்னா அந்த வளவளப்போடு சேர்ந்து அதுவும் ஊறிடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப் ஆகாது. ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்குமே இதே மாதிரியே நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 minutes விட்டாலே போதும். முல்தானி மெட்டி இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்துலேயே அது ட்ரை ஆகிடும். அப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஸ்கின்னும் டோட்டல் பாடியுமே செம்மையாக லைட்டனிங் கொடுக்கும். ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு தேவையே படாது. எப்போதுமே நம்ம பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பாடி லோஷன், எப்போவுமே நம்மளுக்கு மாய்ஸ்சருக்காக லோஷன் தேவையில்லை, அது மட்டும் போதும். வேறு எதுவுமே நீங்கள் வாங்க வேணாம், இதுவே போதும். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இதையே நான் வந்து கைக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். எதுக்காக நான் ஸ்க்ரப் பண்ணேன்னா இது வந்து ஒரு ஃபேஷியல் மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். ஒரு டோட்டல் ஃபேஷியல் மாதிரி இது வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ அதனால் நான் கைக்கும் அதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு திக் லேயராக ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தான் டைம் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சோப் போட்டு அதுக்கப்புறம் டோட்டல் பாடிக்குமே பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் நம்மளுக்கு வந்து ஆகும். வீக்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் தானே, சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே ட்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி டோட்டலாகவே ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ வளவளப்பாக அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். இதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ஏஜ் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு யங்காக டைட்டனிங்காக இருக்கும்போது எப்படி வந்து
நம்மளோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ வயசானாலுமே நம்மளுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு கம்மியாக தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் 13 வயசுலேருந்தே இந்த பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கை பார்த்தீங்களா, நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எல்லா வேலையுமே இந்த பேக் வந்து செய்யும். ஸோ எல்லா பேக்குமே நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ நம்ம கையில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான வேறு லெவல் பேக். இது டோட்டல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் பார்த்தீங்களா, அப்படியே என்னோட கன்னத்தில் மட்டும் நான் ஏதோ வந்து சீக்ஸில் மட்டும் ஏதோ ப்ளஷ் பண்ண மாதிரி அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி சில பேக் போடும்போது மட்டும்தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இந்த பேக் வந்து இது இந்த மாதிரி பனானா, ரெட் பனானா வச்சு போகிற பேக் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு ஷைனிங், ஒரு கிளாஸி வந்து கொடுக்கும். பெருசாக நம்ம மெயின்டைன் பண்ணாட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் எப்போதுமே எங்காவும் அழகாகவும் வயசே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இளமையாகவும் நம்ம இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.